வணக்கம், நான் உங்கள் விக்னேஷ். இன்றைக்கி நம்ம தர்பூசணி பழத்தில் வரக்கூடிய வெடிப்பு பிரச்சனையை பற்றி இன்றைக்கி பார்ப்போங்க. வெடிப்பு பிரச்சனை பொதுவாக 3 வகையை பிரிக்கலாங்க. பொதுவாக வெயில் காலத்தில் பழம் முதிர்ச்சி அடைந்த பிறகு வெயில் தாக்கத்தினால வெடிப்பு வருங்க. செகண்ட் வந்துட்டு இப்போ போரான் பற்றாக்குறையினால ஒரு வெடிப்பு வருங்க. தேர்ட் வந்துட்டு ஆந்திரக்னோஸுங்கிற ஒரு ஃபங்கஸ்னால ஒரு வெடிப்பு வருங்க. இதெல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நம்ம பழம் வந்துட்டு வேறு போனது போல் சின்ன வெடிப்பாக அப்படி கிளை வெடிக்கிற மாதிரி வெடிச்சிருந்துச்சுன்னா அது ஆந்திரக்னோஸுங்கிற ஒரு ஃபங்கஸ்னால வரக்கூடிய வெடிப்புங்க. இப்போ பழத்தை நம்ம கத்தியால் 2ஆக வெட்டினா எப்படி பிளவு ஏற்படுமோ அது போல் ஒரு பிளவு இருந்துச்சுன்னா அது போரான் பற்றாக்குறையினால் வரக்கூடிய வெடிப்புங்க. இந்த நோய்களால் நம்ம சரி பண்ணுறதுக்கு நம்ம எந்த மாதிரி மருந்து கொடுக்கலான்னா, இப்போ போரான் பற்றாக்குறைக்கு நம்ம போரான் வந்துட்டு கிரானுவல் டைப்பில் இருந்தால் 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராமோ, லிக்விட் டைப்பில் இருந்துச்சுன்னா 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ml சேர்த்து கொடுக்கலாங்க. இதே ஆந்திரக்னோஸுக்கு நம்ம என்ன கொடுக்கலான்னா, அசோஸ்டோபின் ப்ளஸ் டெபிகோனசோல் இந்த காம்பினேஷனில் வரக்கூடிய மாலிகுல் 1 லிட்டர் தண்ணிக்கு 2.5 ml கொடுக்கலாங்க. உங்கள் தர்பூசணி செடியிலும் இதே போல் பிரச்சனை இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும்போதே இந்த மாதிரி மருந்துலாம் கொடுத்து நீங்கள் சரி பண்ணிடுங்க. இப்படி பண்ணுறதுனால தான் நம்ம அதிக சேதாரம் இல்லாமல் ஒரு லாபகரமான விவசாயம் பண்ண முடியும். இது போன்ற விவசாய தகவல்களுக்கு நம்ம பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நன்றி.